ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கான எக்ஸாம் வந்து இன்னும் 2 வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான சயின்ஸுடைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ போன வருஷம் நடந்த குரூப் டி அண்ட் அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டி இந்த 2 எக்ஸாமையும் கம்பைல் பண்ணி அதில் எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதை வச்சு நான் இதை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா சயின்ஸில் அதிகபட்ச ஸ்கோர் நீங்கள் உங்களால் வாங்க முடியும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் டியில் 25 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்குற இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போனீங்கன்னா 25க்கு உறுதியாக 20லேருந்து 22க்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி தான் இதை வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. 25மே அடிக்கலாம். இந்த இதிலேருந்து கேட்டிருந்தாங்க 1-2 தவறி போச்சுன்னா வேணால் விட்டுடலாமே தவிர மற்றபடி 20லேருந்து 22 மார்க்குக்கு மேலே எல்லாராலையும் ஷியோராக வந்து அடிக்க முடியும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா. ஓகேவா? அதே மாதிரி ஸோ இதில் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பயாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் நான் கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் தான் நான் கொடுத்துருப்பேன். எது வந்து அதிகபட்சம் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா பயாலஜியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. நான் இது வரைக்கும் வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேவா? பயாலஜியில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகபட்ச கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 45% கொஸ்டின் வந்து இந்த பயாலஜிலேருந்து வந்திருக்கு. ஓகேவா? அதாவது 20க்கு கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 9 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்தே வந்துடுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 35% கொஸ்டின் வந்துடுது. ஓகேவா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கொஸ்டின் வந்து வந்துடுது. அதுக்கு அடுத்தபடியாக தான் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் படிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸோ எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கணும், எதுக்கு வந்து செகண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். அதில் வந்து பயாலஜி ஃபஸ்ட் நீங்கள் படிக்கணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுவும் பர்டிகுலராக பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடி சிஸ்டமில் டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி, சர்க்குலேட்டரி சிஸ்டம்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரேட்டரி, நர்வஸ், எண்டோக்ரைன் அண்டு எக்ஸோக்ரைன். ஸோ இந்த இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸு, டிசீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ வைரல், அதுக்கப்புறம் பாக்டீரியல், புரோட்டோசோவா, ஃபங்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி டிசீஸு. இது வந்து போத் பிளான்ட் அண்ட் அனிமல் இந்த ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பிளான்ட் டிசீஸ் அண்டு அனிமல் டிசீஸ், போத் பிளான்ட் அண்ட் அனிமல், இது ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளட்டு ரொம்ப முக்கியம். பிளட்டு அண்டு செல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. செல்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினாலும் கேட்டுருவான். ஓகேவா? செல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் செல் தியரி, செல் ஆர்கனல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் விஸ் அனிமல் செல்லு, இதோடைய கம்பேரிசன், அது போக இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஹியூமன் ஆர்கன்ஸ், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன்லேருந்து கொஸ்டின் வரும். பேலன்ஸ் டயட்டு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்ஸு, மினரல்ஸு இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளான் மார்ஃபாலஜி, இதுவும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஓகேவா? ஸோ பிளான் மார்ஃபாலஜி, ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு, ஸோ இந்த மாதிரி இதோடைய டைப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸாம்பிள்ஸு, ஸோ ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஓகேவா? இது அதுக்கப்புறம் அப்புறம் எக்கலாஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ. ஸோ பயாலஜிலையும் பார்த்தீங்கன்னா எக்கலாஜியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதில் ஃபுட் சைனு, ஃபுட்டு வெப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து ரிப்பீட்டடாக வந்த டாபிக்ஸு. ஓகேவா? இந்த டாபிக்ஸை நல்லா இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக பிஒய்க்யூ பேஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பயாலஜியில் ஈஸியாக வந்து ஃபுல் ஸ்கோர் வாங்க முடியும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 70% மார்க் வரும் அப்படின்னு, 35% மார்க், அதாவது 7 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஓகேவா? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸில் இருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த
மாஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் கூட கேட்கலாம். பட் ஃபிசிக்ஸ்ல இருந்தா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் என்னென்ன டாபிக்ல இருந்துலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒர்க், எனர்ஜி, பவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரர் அண்ட் லென்ஸு, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் மோஷன் ரொம்ப முக்கியம். மோஷன் அண்ட் லா ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு பார்த்துருங்க. நான் இதெல்லாம் கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, எதுல இருந்தெல்லாம் ரொம்ப அதிகமாக கொஸ்டின் வருதோ அந்த ஆர்டர் படி தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஹீட்டு, கிராவிடேஷன், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு, இதை நல்லா பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி இது, அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன், சவுண்ட் அண்டு வேவ்ஸ், அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? மொத்தமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாபிக் தான். ஓகேவா? ரொம்ப கம்மி தான். ஸோ இது ஈஸியாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஆனால் நல்லா டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இதில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்து எந்தெந்த டாப்பிக்ல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஷன் அண்டு ஒர்க்கு, பவர், எனர்ஜி. ஓகேவா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, டென்சிட்டி அண்ட் ப்ரெஷர், கிராவிடேஷன், மிரர் அண்ட் லென்ஸு. ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. சம்ஸ் வந்து வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இந்த டாப்பிக்ல இருந்தால் மேக்ஸிமமாக வருது. ஓகேவா? ஸோ அதனால் இது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்சிஆர்டிலையும் சரி அல்லது ஸ்டேட் போர்டு இதுலேயும் சரி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு அது ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பெரிய வந்து ப்ராப்ளமாக இருக்காது. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ்ன்றது ஈஸியாகவே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. 7 கொஷின் நீங்கள் அசால்ட்டாக தட்டலாம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து ஃபுல் மார்க் வந்து வாங்கியிருந்திருக்காங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் போன டைம் வந்து சயின்ஸில் வந்து கொஸ்டின் வந்து ஈஸி லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து வாங்கியிருக்கேன், நல்லாவே இதில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கோர் பண்ணுறது ஈஸி. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து எந்தெந்த டாப்பிக்லாம் வந்து கேட்குறானோ அதை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணி அதை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துட்டு போகணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான்றது கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் டெஸ்ட்லாம் போட்டு போனீங்கன்னா இது ஒரு விஷயமாகவே இருக்காது, நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட். ஆசிட் பேஸ் சால்ட்டில் பார்த்தீங்கன்னா pH ஸ்கேல் அண்டு இண்டிகேட்டர் இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பான். அதுக்கப்புறம் இந்த வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா இதை பேஸ் பண்ணி இல்லாத கொஷினே பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. ஓகேவா? ஸோ எக்ஸாமில் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கொஷின் இருக்கும், இது இல்லாத கொஷின் இருக்காது. அதுக்கப்புறம் காமன் சால்ட் அண்டு நியூட்ரலைசேஷன், அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டி, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அதுவும் முக்கியம். இங்கே இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பட் என்னன்னா என்சிஆர்டியை வந்து சிலபஸ் ரிவைஸ் பண்ணாங்க. அப்போ ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10th இருந்து இந்த பீரியாடிக் டேபிளை வந்து எடுத்துட்டு அதை வந்து அந்த ரிவைஸ்டு சிலபஸ் வந்து விட்டுருந்தான், அதில் இதை எடுத்திருக்காங்க. ஏன்னா அவன் நியூ பேட்டர்னை பேஸ் பண்ணி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களா இல்லை பழசை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களான்றது தெரியாது. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் டியில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு இல்லை, அதில் கொஷின் வந்து இல்லை. ஸோ அப்போ அதில் வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஆனால் நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அவன் வந்து நீங்கள் வந்து இதில் கொஷின் கேட்டானாலுமே இதை நீங்கள் ஏன் கேட்டீங்கன்னு கேட்க முடியாது. பழைய சிலபஸில் வந்து இருந்திருக்கு, அவன் ரிவைஸ் பண்ணதுலேருந்து தான் கேட்கணுன்றது கட்டாயம் கிடையாது. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா இதை ஒரு பின்னாடி வச்சுக்கோங்க. பட் இது படிக்காம விட்டுறாதீங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், மேட்டர், எவ்ரிடே கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபியூல் அண்டு கம்பஷன். ஓகே, மொத்தமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இதில் எவ்ரிடே கெமிஸ்ட்ரி இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக இது கேட்பாங்க, நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கெமிக்கல் அப்படின்ட்டு.
ஃபியூல் அண்ட் கம்பஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரேராக கேட்பான் ஓகேவா. பட் இதுதான் முக்கியமானது, இப்போ கொடுத்துருக்கிறது தான் முக்கியம். இது போக நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்து வச்சுருந்தது அதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க ஓகேவா. ஸோ இந்த கொஷின் வந்து இப்போ நான் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருக்கணும் ஓகேவா. ஏன்னா இதில் இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்குறனால இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் படித்து வச்சுருப்பீங்களா ஆல்ரெடி, நீங்கள் வந்து இது போக நிறையா டாபிக்லாம் நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க, அதை கொஞ்சம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க ஓகேவா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 15 நாள் தான் இருக்குது. சனிங்கெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 15 டேஸ் தான் இருக்குது. இந்த 15 டேஸுக்குள்ளே நீங்கள் சயின்ஸும் பார்க்கணும், அது போக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்ன ஆப்டி அண்ட் ரீசனிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் பார்க்கணும் ஓகேவா. இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சாகணும். ஸோ டைம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த 15 டேஸை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு half a day நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேவா. 12 hours 10 to 12 hours நீங்கள் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரிவிஷனுக்கு ப்ராப்பராக நீங்கள் டைம் அலோகேட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு கம்பல்சரியாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க ஓகேவா. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, அவன் வந்து உங்களை கொஷினை வந்து டஃப்பாக வந்து செட் பண்ண, உங்களை ஆன்சர் பண்ண முடியாமல் வைக்கணும் அப்படின்னா எங்கே டஃப்னஸ் வைப்பான்னா கரண்ட் அஃபேர்ஸில் வைப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொஷின் வைப்பாங்க ஓகேவா. இதில் தான் வைக்க முடியும் ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான டாப்பிக்கை நல்லா டெப்த்தாக படித்து வச்சுருந்தீங்கன்னா அவன் என்ன மாதிரி கஷ்டமாக கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இன்னொரு விதமாக எப்படின்னா, உங்களை வந்து ஸ்கிப் பண்ண வைக்கணும் அப்படின்னா கொஷின் ஈஸியாக கேட்டுருவான், ஆனால் ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கேட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி கொஷினாக கேட்கும்போது உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 4மே உங்களுக்கு தெரிஞ்சாதான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்ல வரேன், நீங்கள் இன்டெப்த்தாக படிச்சுட்டு போனீங்கன்னா அவன் ஈஸியாக கேட்டாலும் சரி, அல்லது ஈஸி லெவலில் ஸ்டேட்மெண்ட் கொஷினை இன்க்ளூட் பண்ணாலும் சரி, அல்லது ஹார்ட் லெவலில் கேட்டாலும் சரி, ஈஸியாக நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் டெப்த்தாக படிச்சிங்கன்னா. அண்ட் தென் இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சிஏல வந்து டஃப்னஸ் வைக்கலாம். சிஏ அண்டு ஜிகே அண்ட் சிஏன்றதுல 20 கொஷின் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அவன் போன டைம் என்ன பண்ணிட்டான், நீங்கள் ஜிகே படிச்சுட்டு போயிருப்பீங்க, நல்லா படிச்சுட்டு போயிருப்பீங்க, ஹிஸ்ட்ரி முட்டி மோதிருப்பீங்க, ஆர்டிக்கிள் நிறையா படித்து வச்சுருப்பீங்க, எல்லாம் படிச்சுட்டு வந்து போயிருப்பீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அதுலேருந்து கொஷினே எடுக்காமல் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து எடுத்துட்டான், சிஏலேருந்து எடுத்துட்டான் ஓகேவா. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 18க்கு மேலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20க்கு 20 கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா நிறையா செஃப்டில் வந்து சிஏ வந்து வந்துருந்துச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக இந்த டைமும் நம்ம வந்து சிஏ மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு கேட்டால் சொல்ல முடியாது ஓகேவா. ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, போன வீடியோ நான் அது போட்டிருந்தேன் சிஏ படிக்கணுமா அப்படின்ட்டு. அதில் ஒரு சில டவுட் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சிஏ தானே கேட்டிருந்தாங்க, ஃபுல்லாக கேட்டிருந்தா, அப்போ இந்த டைம் வந்து அப்படி தான் வரும்ன்ட்டு. அப்படிலாம் கிடையாது ஓகேவா. அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. போன டைம் கேட்டிருக்கான், நீ இந்த டைம் இது அதே மாதிரி தான் கேட்கணும், நீ வந்து சிஏ கேட்காம நீ ஜிகே கேட்டினா கோர்ட்டில் கேஸ் போட்டுரும் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஓகேவா. அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவன் ஸ்கிப் பண்ண வைக்கணும் அப்படின்னா அவன் கொஷின் எப்படினாலும் கேட்கலாம், புரியுதா, என்ன மாதிரி வேணால் கேட்கலாம். அதை நீங்கள் கொஷினும் பண்ண முடியாது. நீ ஏன் இப்படி கேட்டால் என்ன பண்ணன்ட்டு நீங்கள் அந்த லெவலுக்கு ரெடி ஆகிருக்கீங்களான்றதை உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் ரெடி ஆகிக்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன், ஜிகேவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, சிஏவும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சேஃபர் சைடுக்கு இப்போ கொஷின் செலக்டிங் கமிட்டியில் வந்து ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா போன டைம் எடுத்தவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஃபுல்லாக இந்த டைம் நான் சிஏ வந்து கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்திருப்பாங்க. பட் இப்போ எடுக்கிறவங்களும் அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது, இப்போ எடுக்கிறவங்க அதே ஆளாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது, கரெக்டாக. ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபுல்லாக இந்த டைம் சிஏ வருமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது, வரலாம், வராமையும் போகலாம் ஓகேவா. ஸோ இந்த டைம் சிஏ கம்மியாகவும் கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ 2019 என்டிபிசியில் இது குரூப் டியில் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஒரு 5 கொஸ்டின் தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருந்துச்சு, மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகே வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் எதுவும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் சேஃப் சைடுக்கு நீங்கள் அதை ரெண்டையும் படித்து வச்சுட்டு போகிறது நல்லது ஓகேவா. அதுவும் நான் சொன்னேன்ல, சிஏல ரொம்ப முக்கியமான டாபிக்லாம் நான் போட்டிருந்தேன்ல, அதை நீங்கள் டெப்த்தாக 4 சோர்ஸ் சொன்னேன், அந்த 4 சோர்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஜிகேவும் நீங்கள் வழக்கம் போல் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதெல்லாம் என்னென்னலாம் படித்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் படிச்சுட்டு போயிருங்க, சேஃபாக ஆகிடலாம் ஓகேவா. ஸோ போன டைம் கேட்டான்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இந்த டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அவன் வெறும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டு மற்றெல்லாம் இங்கே கேட்டான்னா முடிஞ்சு போச்சு, நீங்கள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ நம்ம சேஃப் சைடு இருக்கணும், அதுக்கு என்னென்னலாம் நம்ம படிச்சிருக்கணுன்றத
அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை கொஞ்சம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மெயினாக இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா சயின்ஸில் வந்து முக்கியமான டாபிக் இல்லாமல் நிறைய படிக்கிற மாதிரி இருக்குது. இதில் அன்வான்டாக நான் படிக்கிறேன்னான்றது தெரியல. படிக்கிறேன், ஆனால் நிறையா படிக்கிறேன், ஆனால் அது வந்து கரெக்டாக படிக்கிறேன்னா இல்லையா, அன்வான்டாக படிக்கிறேன்னான்றது தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினாக இதை போட்டு ஒரு 2 நாள் உட்காந்து இதை ஃபுல்லாக நான் எடுத்தேன், டாபிக் எடுத்து சரி ஒரு வீடியோவை போட்டால் கடைசி நிமிஷத்தில் இந்த ரிவிஷனுக்காக அட்லீஸ்ட் இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த டாபிக்லாம் படிச்சுட்டிங்களா இல்லையான்றதை ஒரு டைம் என்ஷூர் பண்ணிவிட்டு, படிக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறனாலும் போயிருங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துக்கோங்க. குரூப் டியில் மார்க் வந்து அதிகமாக வாங்கி ஆகணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டைம் குரூப் டிலேயே கட் ஆஃப் 78 வந்திருக்கு. புரியுதா? ஸோ 78ன்றது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதை வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். கட் ஆஃபை கிளியர் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் பிஇடி இருக்குது, பிஇடிக்கு அப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் இருக்குது. ஃபைனல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மார்க்கு கிட்டக்க மினிமமாக இன்க்ரீஸ் ஆகலாம். மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து ஒரு 7 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ எவ்வளோ நீங்கள் எடுக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. இந்த குரூப் டியில் போன குரூப் டியை விட இந்த குரூப் டி வேக்கன்சி கம்மி. ஓகேவா? ஸோ அப்படி கம்மியாக இருக்கும்போது அந்த வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு வரும்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. போன டைம் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த டைமும் பேப்பர் ஈஸி லெவலில் இருந்துச்சுன்னா கட் ஆஃப் உண்மையிலே எக்குத்தப்பாக ஏறும். ஓகேவா? அதனால் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, அந்த கட் ஆஃபை கிராக் பண்ணுற அளவுக்கு தயாராகிட்டீங்களான்றதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்டேக்கெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு வாங்க. டெஸ்ட்டு போடும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் விடுறீங்கன்றதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.